OPOS என்பது ஒன் பாட் ஒன் ஷாட். சமைக்கும் முறையை எளிமைப்படுத்தவும் எரிபொருள் சிக்கனத்தை மனதில் கொண்டும் உருவாக்கப்பட்ட சமையல் முறைதான் இந்த OPOS. இந்த முறையில் சுவையாக சமைப்பதற்கு உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் OPOS எக்யூப்மெண்ட்ஸ் மற்றும் ஸ்டாண்டர்ட் OPOS ரெசிபிஸ் தேவைப்படும். அது பற்றிய கூடுதல் விவரங்களுக்கு 9965557180 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். வெல்கம் டு OPOS கிச்சன். குக்பாட்டில் இன்னைக்கு வந்து கொத்து சப்பாத்தி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ கொத்து பரோட்டா அப்படின்னும் போது சின்னவங்கலேருந்து பெரியவங்க முடிய எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இன்னைக்கு நான் வந்து சப்பாத்தி வச்சு தான் வந்து கொத்து சப்பாத்தி பண்ண போகிறேன். ஸோ என் கூட சேர்ந்து இன்னைக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க, பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி தான் பார்க்க போகிறோம். ஸோ சப்பாத்தி வச்சு தான் பண்ண போகிறோம் நம்ம, சரிங்களா? கொத்து சப்பாத்தி பண்ண போகிறோம். பண்ணிடலாங்களா? பண்ணிடலாம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். மூடி ஓப்பன் பண்ணிடலாம். உள்ள இருக்க இன்னர்வெஸ்ட் எடுத்து கீழே வச்சிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு எண்ணெய் ஊற்றுறோம். ஓகே. 1 கப் வெங்காயம் அப்படி ஃபுல்லாக எடுத்துருவா? ஃபுல்லாக எடுத்து இப்போ நம்ம வந்து சுற்றிலும் வெங்காயம் போடுறோம். நடுவில் வந்து தக்காளி வைக்க போகிறோம். சரி. நடுவில் வந்து வெங்காயத்தில் கொஞ்சம் நடுவில் விட்டிங்கன்னா நம்ம தக்காளி வந்து நடுவில் வச்சிடறோம். நம்ம சைடாக வெங்காயம்லாம் நல்லா சைடாக எடுத்து விட்ருங்க. 1 கப் வந்து தக்காளி. சரி. இதில் நம்ம என்னென்ன ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, உப்பு 1 டீஸ்பூன், சரி, கரம் மசாலா 1 டீஸ்பூன், சரி, மிளகாத்தூள் வந்து நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். இது நான் 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன், கருவேப்பிலை கொஞ்சம், இதெல்லாம் நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம். மொத்தம் போடுறோமா? மொத்தமாக போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டாச்சு, கிளறெல்லாம் வேண்டாம், அப்படியே இருக்கட்டும். இப்போ இதை எடுத்து நம்ம வந்து குப்பாட்டில் வச்சிடலாம். இன்னொரு விசில். இது வந்து வெண்ட் வந்து ஓப்பனில் தான் இருக்கணும். ஓப்பனாக இருக்குது. ஸோ இப்போ ஓப்பனில் தான் இருக்குது வெண்ட்டு. இப்போ வந்து டைமில் போய் நம்ம டைம் செட் பண்ண போகிறோம். டைம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 2 மினிட்ஸ் காட்டுது. இது வந்து கம்மி பண்ணணும். இப்போ நம்ம 1 மினிட்டுக்கு வைக்க போகிறோம். இப்போ 1 மினிட் வந்துருச்சு. இப்போ ஆன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து ஆன் பண்ணியாச்சு. இப்போ வந்து 1 மினிட் நம்ம வந்து டைம் செட் பண்ணியிருக்கோம். ஸோ 1 மினிட் கழிச்சு நம்ம வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். சரி. நம்ம கடையில் வந்து கொத்து புரோட்டா தான் நான் கேள்வி போட்டிருக்கோம். ஆமாம். இது சப்பாத்தியில் கொத்து சப்பாத்தி மாதிரி போடுறீங்களே, இது அதான் புது விதமாக போடுறீங்க இது. ஸோ நார்மலாக வந்துட்டு கொத்து பரோட்டா வந்துட்டு கல்யாண வீடாக இருக்கட்டும், ஹோட்டல்ஸில் இருக்கட்டும், அந்த மாதிரி தான் இருக்கும். வீட்டில் வந்து நம்ம வந்து சப்பாத்திலாம் எக்ஸ்ட்ரா ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா நம்ம வீட்டில் இந்த மாதிரி நம்ம ஈஸியாக பண்ண முடியும். இப்படி போட்டு ஈஸியாக போயிடும் சாப்பிடாமா? குழந்தைங்களும் ஈஸியாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஆமாம். ஸோ இப்போ சொல்லுங்கள், நீங்கள் உங்களுக்கு மதுரையில் என்னென்ன ஃபேமஸ் அப்படின்றது? மதுரையில் கொத்து புரோட்டா ஃபேமஸ்ஸு. ஓகே. இது என்ன கல்யாண வீட்டில் என்ன போனால் அது இந்த கொத்து புரோட்டா சில்லி போட்ட மாதிரி போடுவாங்க. இது சப்பாத்தியில் போடுறது இப்போ புதுசாக நான் பார்க்குறேன். இந்த ஸோ இன்னைக்கு குப்பாட்டில் செஞ்சுருக்கோம், நீங்கள் தான் பண்ணியிருக்கீங்க. ஆமாம், பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எப்படி வந்திருக்கு. ஆமாம். நம்ம வீட்டில் மிச்சமானாலும் இந்த மாதிரி ஈஸியாக செஞ்சு போடலாம்ல. கண்டிப்பாக பண்ணலாம். சப்பாத்தி விரும்பி சாப்பிடுவாங்க எல்லாம். ஆமாம். அப்போ அது இப்போ 1 நிமிஷம் முடிஞ்சது சாப்பிட்டு பார்ப்போம், டேஸ்ட் அப்படி பார்த்தா தெரியும். 1 மினிட் தான் நம்ம வர டைம். ஆமாம், 1 நிமிஷம் தான் போட்டிருக்கோம் அதில். வந்து சீக்கிரம் நம்ம. ஆமாம். இப்போ நம்ம வந்து 1 மினிட் வச்சோம். இப்போ வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரி. ஸோ ப்ரெஷரும் ரிலீஸ் நம்ம ஆகிட்டு இருக்கு. நம்ம முடிஞ்சோடனே பீப் சவுண்ட் வந்தோடனே நம்ம வந்து ஓப்பன் பண்ணிடலாம் உடனே. ஓகே, பார்ப்போம். இதில் வந்து இப்போ இந்த தாளிக்கிற வாடை மாதிரி எதுவுமே ஒன்றும் வரல வரைக்கும். ஓகே. இந்த முன்னாடி வீட்டிலலாம் சமைக்கும் போதெல்லாம் வந்து ஒரு வாடை வந்தாலே வீசிங் வந்துடும். இப்போ இவனுக்குள்ளே பார்த்துக்கிட்டு வீசிங்க ஒன்றும் வரல எனக்கு. அந்த நெடி அடிக்கலை, ஒன்றும் வரல. அதாவது ஒரு சமையல் பண்ணும்போது ஒரு வாடை வரும் குக்கரில் வீட்டில் செய்யும்போது. அது எந்த ரூமில் இருந்தாலும் வீசிங் வந்துடும். இப்போ இங்கே பக்கத்தில் உட்காந்துருக்கேன், எனக்கு வீசிங்க வரல எனக்கு. இப்போ ஸோ அதான் நெடி அந்த மாதிரி கொஞ்சம் இது இல்லாமல், கொஞ்சம் பயம் இல்லாமல் ஈஸியாக நம்ம வந்து பண்ண முடியும் நம்மளால. நம்ம பேசிகிட்டு இருக்கும்போதே பீப் சவுண்ட் கூட வந்துருச்சு. இப்போ வந்து முடிஞ்சிருச்சு நம்மளுக்கு. ஸோ இப்போ வந்து உடனே நம்ம ரிலீஸ் பண்ணி பார்த்துடலாம். நம்ம எடுத்து வெளில வச்சுக்கலாம் இன்னர்ஸில். ஸோ சவுண்டெல்லாம் கேட்குது. நம்ம அந்த எண்ணெயில் அந்த வெங்காயம் தக்காளி போட்டதெல்லாம் ஒரு மாதிரி குருன்னு சவுண்ட் வருது. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வந்துட்டு மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ இதில் ஒரு 4 சப்பாத்தி கட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு 2 கப் அளவுக்கு நம்ம சப்பாத்தி எடுத்துருக்கோம் கட் பண்ணி. இதை இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி தான் கட் பண்ணணும் அப்படின்றது இல்லை, உங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு என்ன மாதிரி ஷேப் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கலாம். இதில் கொத்தமல்லி வந்துட்டு 1 ஸ்பூன் கொத்தமல்லி, 1 ஸ்பூன் வந்து நம்ம கொத்தமல்லி வச்சுருக்கோம். போட்டு கிளறிடலாம்.
நார்மலாக மதுரையில் வந்து கொத்து பரோட்டாலாம் நிறைய சாப்பிட்ருப்பீங்க. இன்னைக்கு குக்பாட்டில் வந்துட்டு கொத்து சப்பாத்தி பண்ணீங்க நீங்களே. எப்படி இருக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்லுங்கள். பார்க்குறேன். மதுரையில் இப்போ சில்லி போட்டான்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் சப்பாத்தியில் போடுறது வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. மதுரை சில்லி போட்டோட தோற்று பிடிச்சிக்குது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. உப்பு காரம்னா ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாமே எல்லாம் கரெக்டாக இருக்குது. அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா எல்லாமே சேர்ந்துருக்கு, நல்லா சேர்ந்துருக்கு. எல்லாமே கிரேவி நல்லா இருக்குப்பா. அந்த சப்பாத்தியில் வந்து அந்த நம்ம வெங்காயம் தக்காளி பண்ணது எல்லாமே நல்லா இருக்குது. சப்பாத்தி நல்லா நைஸாக இருக்குது. சப்பாத்தி அழகாக வந்து நான் நைஸாக தெரியுதுங்க எனக்கு. இன்னைக்கு குக்பாட்டில் கொத்து சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம் நம்ம. ஸோ இதே மாதிரி நீங்களும் எங்களோட சேர்ந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நீங்களும் எங்களோட சேர்ந்து லைவாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ.